என் தங்க பிள்ளையே, இனி நீ செய்கின்ற வேளையில் என்ன முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்பாராத தருணம் வந்து விட்டது. நீயோ பதற்றத்தோடு தான் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாய். ஆனால் செய்யும் போதே இந்த வாராகின் துணை கொண்டு விட்டாய். அம்மாவிடம் சொல்லிவிட்டுதானே அந்த வேலையை செய்தாய். அம்மா, நான் இந்த வேலையை செய்கிறேன், நீதான் எனக்கு முழுவதும் துணை இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகும் உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனா? இந்த பஞ்சமியின் இரவில் உன் மனம் குளிர்ந்து எனக்கான வெற்றியை தாரும் தாயே என்று என்னிடம் வேண்டிக் கொள்ளும் போது உன் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டேன். என் பிள்ளைகள் கேட்ட வெற்றியோடு இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டாய். இது நாள் வரையிலும் நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை என்ற எண்ணத்தோடு தயக்கத்தோடும் பதற்றத்தோடும் இருந்து கொண்டு இருந்தாய். என் தங்க பிள்ளைகள் இப்பொழுது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் தான் என்னை தேடி வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் உனக்கு இறுதி கட்டம் எதுவென்று தெரியாமலே மனம் குழம்பினாய். இறுதி கட்டம் என்றவுடனே நீ மனப்பதற்றமடையாதே. உன் பிரச்சனைக்கான இறுதி கட்டம் நீ கேட்ட கேள்விக்கு தொடக்கத்திலும் பதில் இருக்கும், முடிவிலும் பதில் இருக்கும், இடைப்பட்ட நேரத்திலும் பதில் இருக்கும் என்று சொன்னேன். ஆனால் நான் சொன்ன இந்த பதிலுக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்கள். என் தங்கமே, நான் இறுதி வரை வந்துவிட்டேனே, இனியும் எனக்கான பணி முடிவடையவில்லையோ, இனியும் எனக்கானதை தருவதற்கு உனக்கு மனம் இல்லையோ தாயே என்று என்னிடம் மனமருந்தி கேட்கின்ற பொழுது நான் உனக்கானதை எப்படி தங்கமே தராமல் இருப்பேன்? இதோ உன் வெற்றிக்கான ஸ்பரிசம் உன்னை தேடி வந்து விட்டது. இறுதி கட்டம் எதுவாக இருக்கும் என்றுதானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். உன் வெற்றி கிரீடம் என் கையில் இருப்பதை இன்னுமா நீ கண்டும் காணாமலும் சென்று கொண்டு இருக்கின்றாய். உன் தலையை அலங்கரிக்க நான் புறப்பட்டு விட்டேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய செயலில் இந்த தாய் இருக்கும்போது, இந்த வெற்றி வாராகி இருக்கும்போது வெற்றியை தவிர இன்று உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? நடப்பது யாவும் நான் அறிந்ததுதான். ஆனாலும் சில விளையாட்டுகளால் உன்னை பதற்றப்பட வைத்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணாதே. ஏனென்றால் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே என் பிள்ளைகளுக்கு சோதனையின் மூலம் உணர்த்தப் போகிறேன். நீ மற்றவர்களிடம் என்ன சொல்லி இருக்கின்றாய்? நீ என்ன வேண்டுமானாலும் என்னை பற்றி பேசு, நீ என்ன வேண்டுமானாலும் என்னை பற்றி சொல். என் தாய் வாராகி என்னுடன் இருக்கின்றாள் என்று என்னை கை நீட்டி விட்டாய். இனி நான் உன்னை விட்டு விடுவேனோ என்று அச்சம் வேண்டாம். என் பிள்ளையே, நீ என் மீது கொண்ட தீராத அன்புக்கும் பக்திக்கும் நான் உனக்கு பதில் கொடுக்க வேண்டுமல்லவா? நீயோ உன் பூஜையால் மட்டுமல்ல, உன் வார்த்தைகளாலும் செயல்களாலும் உன் பொறுமையாலும் என்னை மனம் குளிர வைத்து விட்டாய். அத்துணைக்கும் பதிலாக என் பிள்ளைகள் கேட்டதை கொடுப்பதுதானே சரியானதாக இருக்கும். நீ செய்கின்ற வேலை முடிவடையும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கின்றது. மனமருந்தாத என் தங்க பிள்ளையே, யார் ஒருவர் உன்னை வேண்டாம் என்று துரத்திவிட்டு போனார்களோ அவர்களை உன் வாழ்க்கையில் அங்கு மன்னிப்பு கேட்கும் சூழலைத்தான் உருவாக்கப் போகிறேன். என் பிள்ளையாவா மனச்சங்கடத்தை படுத்திவிட்டு சென்று விட்டார்கள். நீயோ எறும்புக்கு கூட துரோகத்தை நினைக்காதவராக இருக்கும் போது உன்னை எப்படி கைவிட்டு விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, எந்த துரோகமும் செய்யாமல் என் பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்க நான் ஒரு காலமும் சம்மதிக்கப் போவதே கிடையாது. நீ சந்தோஷத்தின் காலடியில் அடியெடுத்து வைத்து விட்டாய். வருகின்ற நேரத்தில் வருகின்ற காலத்தில் உனக்கு வெற்றியை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாக்கவும் கொள். என் தங்க பிள்ளையே, உன் மனதோடு இருந்த கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் இறுதி முடிவாக உன் வெற்றியை மட்டும்தான் உன்னிடத்தில் சமர்ப்பிக்க போகிறேன். யார் ஒருவரின் வருகை வந்தால் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி பெறுமோ அந்த மகிழ்ச்சிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, இதோ உன் மனம் குளிர்ந்து நல்ல செய்தியை சொல்வதற்காக இந்த வாராகி என்னை நான் வந்து விட்டேன். இனி நடப்பதை பொறுத்திருந்து பார். நீ நம்பிக்கையோடு செயல்படு. நீ செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் இந்த தாய் உன்னோடு இருந்து
உனக்கான வெற்றியை தந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். யார் என்ன சொன்னாலும் அதை நீ காதில் வாங்கி கொள்ளாதே. ஏனென்றால் சில சமயத்தில் அந்த வார்த்தைகள் உன் வெற்றியை முறியடிப்பதற்கான காரணங்களாகவே அமைந்து கொண்டு இருக்கும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே, இப்படி சொல்லிவிட்டார்களே என்பதை தாண்டி யார் என்ன சொன்னாலும் நான் என் மீது கொண்ட நம்பிக்கையும் என் தாயின் மீது கொண்ட நம்பிக்கையும் விடப்போவதே இல்லை என்பதை உணர்ந்து கொள். வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு முடிவையும் தான் கொடுக்கப் போகிறேன். நீ நினைத்ததை அடைய போகும் தருணத்தை எட்டிவிட்டாய். மகிழ்ச்சியான தருணம் உன்னை தேடி வரும்போது இனி உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே, கவலைப்படாதே. உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து விட்டது என்பது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீ நினைத்ததை நினைத்ததை விட சிறப்பான ஒன்றாக மாற்றி தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். மனதில் பட்டதை நல்லதொரு தீர்வாக தர வந்து இருக்கும்போது நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் சந்தோஷத்திற்கு எப்போதுமே முழுமையாக இடம் கொடுத்து உனக்கான வாழ்க்கையை வளம்பெறச் செய்வதற்கு இந்த வாராகி என்னை நான் வந்து இருக்கும்போது உன் மனம் கலங்காதே. நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே தான் நடக்கப் போகிறது. நீ வெற்றி பெறுவாய் என் செல்ல பிள்ளையே. என் பிள்ளையாக மாறிவிட்ட உனக்கு இனி கஷ்டத்துக்கும் கவலைக்கும் இடம் கொடுக்க போவதே இல்லை. நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு நானே துணை இருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி.